வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொழில் பெயர் பார்க்க போகிறோம். தொழில் பெயர் வந்துட்டு சிலபஸில் இருக்குது. இதுலேருந்து எப்படியும் வந்துட்டு இலக்கண குறிப்பாக இருக்கட்டும் இல்லை எதுலேயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு தொழில் பெயர். தொழில் பெயர் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு வினை அல்லது ஒரு செயலை குறிக்கிற சொல் தான் என்னது அப்படின்னா வினைச்சொல் இல்லைன்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தொழில்னா என்னது, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் என்னதுன்னா தொழிற்பெயர். அதில் இது தொழிற்பெயர்னா என்னது அப்படின்னா ஒரு சரியான விளக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா தொழிற்பெயர் வந்துட்டு என்னென்னத்தை காட்டாது அப்படின்னா எண், இடம், காலம், பால் இது நாளத்தையும் வந்துட்டு காட்டாது. அதாவது என்னென்னா நமக்கு என்னன்னு தெரியும், அதாவது ஒருமை பன்மை அப்படிங்கிறது தான் எண்ணு. இடம் அப்படிங்கிறது தன்மை, முன்னிலை, படர்க்கை. காலம் அப்படின்னா முக்காலம் நமக்கு தெரியும் என்னது அப்படின்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பால்னா ஐம்பால் நமக்கு தெரியும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணாது அப்படின்னா தொழிற்பெயர் வந்துட்டு காட்டாது. அதாவது குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ என்ன பண்ணாது அப்படின்னா காட்டாது. தொழிற்பெயர் அப்படின்னா ஒரு வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய எண், இடம், காலம், பால் இவை வந்துட்டு குறிப்பாகவோ அல்லது வெளிப்படையாகவோ காட்டாத, அதாவது வெளிப்படையாக வராத மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு அர்த்தம். சரியா? இதில் வந்துட்டு 3 டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு தொழிற்பெயருக்கான விகுதிகள் பார்த்துக்கலாம். விகுதிகள் ரொம்ப முக்கியம். நமக்கு மேக்ஸிமம் எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா இந்த தள்ளு அல்லலே முடிஞ்சிடும். ஆனால் இப்போ கேட்கக்கூடிய கொஸ்டின்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கா, அதனால் வந்துட்டு இது எல்லா விகுதிகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தள்ளு அல்லுங்கிறது நமக்கு தெரியும், பெரும்பாலும் நமக்கு தெரியும். ஆனால் மீதி இருக்கிறது தெரியாது. இதெல்லாம் 7th புக்கில் இருக்குது. இப்போ தொழிற்பெயர் விகுதிகள் என்ன அப்படின்னா தள்ளு, அல்லு, அப்புறம் அம்மு. பழைய ஓல்டு புக்கில் இதுக்கு ஒரு திருக்குறளில் இருக்குது. ஒழுக்கம் அப்படிங்கிறது இதில் தான் வரும் அப்படின்னா தொழிற்பெயரில் தான் வரும். ஒழுக்கம் அம்மில் முடியுதா? அப்போ ஒழுக்கம் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா தொழிற்பெயர் அம்மில். இது கேட்டிருக்காங்க ஏற்கனவே 2 தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஐ, கை, வை, மை இதுவும் தொழிற்பெயர்களோட விகுதி தான். சி, தி, வி. அப்புறம் இந்த சி இருக்கு இல்லையா, இதுவும் கேட்டிருக்காங்க. மகிழ்ச்சி அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா தொழிற்பெயரில் தான் வரும். மகிழ்ச்சி அப்படிங்கிறது எதில் தான் வரும் அப்படின்னா தொழிற்பெயர். அப்புறம் கு, பு, உ இதுவும் என்னது அப்படின்னா தொழிற்பெயர் தான். இது வரவு அப்படிங்கிறது ஒரு தடவை ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. வரவு இதுவும் என்னது அப்படின்னா தொழிற்பெயர் விகுதிகள் தான். தொழிற்பெயர் விகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது அப்படின்னா தள்ளு, அல்லு, அம்மு. அடுத்து ஐ, கை, வை, மை. இதில் முக்கியமானது எது பார்த்தீங்கன்னா அப்படின்னா கை இருக்கு இல்லையா, இதுவும் கேட்டிருக்காங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா தொழிற்பெயரில் தான் வரும். வாழ்க்கை, கை வந்திருக்கா? இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதெல்லாம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்குது. சரியா? இதுதான் என்னது அப்படின்னா தொழிற்பெயர் விகுதிகள். அடுத்து தொழிற்பெயர்கள் வந்துட்டு எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். என்னென்னது அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இதில் வந்துட்டு எதிர்மறை தொழிற்பெயர் வந்துட்டு இதுக்குள்ளே அடங்காது. தொழிற்பெயரோட வகைகள் எத்தனைன்னு கேட்டால் 3. என்னென்னது அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். விகுதி பெற்ற தொழிற்பெயர்னால் நமக்கு என்னன்னு தெரியணும். விகுதி பெற்ற அப்படின்னா இப்போ நாங்கள் பகுபதம் படிச்சிருப்போம் இல்லையா, பகுபதத்தில் என்னென்ன படிச்சிருப்போம், பகுபத உறுப்பு பார்த்துருப்போம்ல. ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா பகுதி, 2 சந்தி, 3 வந்துட்டு இடைநிலை, 4 வந்துட்டு சாரியை, 5 விகாரம் எப்போனாச்சும் வரும் விகாரம், 6 வந்துட்டு விகுதி. அப்போ நமக்கு தெரியணும் விகுதினா என்னது அப்படின்னா அந்த சொல்லோடைய இறுதி வார்த்தை இருக்கு இல்லையா, இறுதி எழுத்து இருக்கு இல்லையா, அதுதான் விகுதி. பகுதி அப்படின்னா சொல்லோடைய முதல் பகுதி, அதாவது முதல் 2 வார்த்தை. அதாவது பகுபதம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு மேலே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பகுதி. சொல்லோட இறுதியில் இருக்கிறது என்னது அப்படின்னா விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், தொழிற்பெயர் விகுதிகள் பார்த்தோமா, தொழிற்பெயர் விகுதிகள் பார்த்தோம்ல. என்னன்னு பார்த்தோம், தள்ளு, அல்லு, அம்மு, ஐ, கை, வை, மை, அப்புறம் சி, தி, வி, கு, பு, உ இது எல்லாமே எதில் தான் வரும் அப்படின்னா தொழிற்பெயர்களோட விகுதிகள் தான் வரும். விகுதிகள்னா அந்த வார்த்தையோட இறுதியில் வரும். இங்கே பாருங்களேன், ஒழுக்கம்னு இருக்கா, இறுதியில் வருது அம்மு.
வாழ்க்கைங்கிறது கை வந்துட்டு இறுதியில் வருது. மகிழ்ச்சி சி இறுதியில் வருது. வரவு ஊ வந்துட்டு எதில் வருது அப்படின்னா இறுதியில் வருது. அப்போது இறுதியில் வரக்கூடிய இந்த விகுதிகள் வந்துச்சுன்னா அதுதான் என்னது அப்படின்னா விகுதினா கடைசியில் வருது, ஈற்றில் வருது. சரியா? இப்போ பார்க்கலாமா? விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா ஒரு வினை அடி, அதாவது ஒரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியோட விகுதி சேர்றதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாக்கும் பெயர் தான் என்னது அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல பகுதி பார்த்தோமா, பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா பிரிக்க முடியாது. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரிக்க முடியாது. அது இல்லாத இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கட்டளை சொல்லா இருக்கும். இப்போ பாருங்களேன், இங்கே நடன இருக்கா, இது வந்துட்டு பகுதி, இங்கே வாள் இது பகுதி, இங்கே ஆள் அப்படிங்கிறது இதோடைய பகுதிகள். அதாவது வினை அடின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வினை பகுதின்னு சொல்லுவாங்க. பகுதினா முதல்ல இருக்கிறது. இப்போ இந்த வினை அடி வந்துட்டு விகுதியோடு சேர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் உருவாகுது. அதாவது இப்போ நட இது தல், இப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை நடத்தல்னு சொல்லுவோமா, நடத்தல்னு சொல்லுவோமா. அப்போது வினை பகுதியுடன் விகுதியும் வந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்து வாள், இங்கே கை இருக்கா, இது எப்படி எழுதுவோம், வாழ்க்கை, வாழ்க்கையா. அதே போல தான் இங்கே ஆள், இங்கே அல், ஆளல் அப்படின்னு எழுதுவோம். இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் பெயர் என்னது அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வினை அடினா பகுதியை குறிக்கிறது, அதாவது பகுதி. விகுதி அப்படின்னா அந்த ஈற்று சொற்கள் நம்ம பார்த்தோம்ல, ஒரு 10 பார்த்தோம்ல, அதுதான் இது. சரியா? அடுத்து முதல் நிலை தொழிற்பெயர். முதல் நிலை தொழிற்பெயர்னா வெறும் பகுதி மட்டும்தான் வரும். முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னா பகுதி மட்டும் வந்துச்சு அப்படின்னா முதல் நிலை தொழிற்பெயர். இதே பகுதியோட விகுதியும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னதுன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது தட்டு, இது எப்படி சொல்லுவோம், தட்டுதல்னு எழுதுவோமா. இது உரை, உரைத்தல்னு எழுதுவோமா. இது அடி, அடித்தல்னு எழுதுவோமா. இது அப்படி அந்த தள்ளு அல்லு கை வை இதெல்லாம் சேர்த்து எழுதுனா அதுக்கு விகுதி பெற்ற தொழிற்பெயர். வெறும் பகுதி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா முதல் நிலை தொழிற்பெயர். சரியா? அடுத்து முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். திரிதல்னாவே என்னது அப்படின்னா ஒரு சொல் இன்னொரு சொல்ல மாறுறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா முதல் திரிதல்னு அர்த்தம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். ஃபஸ்ட்டு விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்ன பார்த்தோம், பகுதியோட விகுதி சேர்றதுனால அது உருவாகிறதா என்னதுன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு பார்த்தோமா. அடுத்து முதல் நிலை தொழிற்பெயர் பார்த்தோமா. முதல் நிலை தொழிற்பெயர்னா வெறும் பகுதி மட்டும் வந்திருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா முதல் நிலை தொழிற்பெயர். அடுத்து முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்னா திரிதல்னா என்னதுன்னா மாறுதல். இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, கெடு பெரு சுடு இதெல்லாம் வந்துட்டு எதில் வரும் அப்படின்னா முதல் நிலை தொழிற்பெயரில் வரும். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரிந்த தொழிற்பெயர் பார்க்க போகிறோம். அப்போ திரிதல்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையே மாறும். இப்போ கெடுங்கிறது என்னவா மாறும், கேடு அப்படின்னு வரும். பெருங்கிறது பேரு அப்படின்னு வரும். அடுத்து சுடு அப்படிங்கிறது சூடு. அதாவது திரிதல்னா ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையை திரிதல், அதாவது மாறுறது. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் கடைசியாக ஒன்று மட்டும் என்னது அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை அப்படின்னா ஆப்போசிட்டாக சொல்கிறது. இப்போ நடத்தல் அப்படின்னா என்னது, நடவாமை. மேக்சிமம் எதிர்மறை தொழிற்பெயர் எதில் தான் வரும் அப்படின்னா மை விகுதியில் தான் வரும். சரியா? நடவாமை கொல்லாமை இது ரெண்டும் என்னது அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயரில் வரும். சரியா? இதோட என்னது அப்படின்னா தொழிற்பெயர் முடிஞ்சிச்சு. இதில் ரொம்ப முக்கியம் என்னது அப்படின்னா என் இடம் காலம் பால் காட்டாதுன்னு சொன்னோமா. இதில் ஒன்று மட்டும் என்ன அப்படின்னா இடத்துல வந்துட்டு இடம் நமக்கு தெரியும், என்னது தன்மை முன்னிலை படர்க்கையும் தெரியும். அப்போது படர்க்கை இடத்தில் மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா வரும். படர்க்கை இடத்தில் மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா தொழிற்பெயர் வந்துட்டு வரும். சரியா? இது ரொம்ப முக்கியம். இது கேட்டிருக்காங்க 3 இடத்துல. அதாவது எண் காட்டாது, காலம் காட்டாது, இடம் காட்டாது, பால் காட்டாது. ஒன்று மட்டும் விதிவிலக்காக வரும். இடம்ல 3 இருக்குது, தன்மை முன்னிலை படர்க்கை. அதில் படற்கையில் மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா தொழிற்பெயர் வரும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியமான டாபிக் எதாச்சும் இருந்தால் பார்க்கலாம்.